Okay, reverse integer. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have given a integer x and we have to reverse. பட் இதில் என்னன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இஃப் the ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டிஜர் வந்து இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போயிடலாம். -2^31 2^31 -1 இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போயிடலாம். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போயிட்டு தான் ரிட்டர்ன் 0. ஓகே, ஸோ நார்மல் ரிவர்ஸ் தான். பட் whenever we reverse we have to check whether it is going out of the range. If it is going out of the range, then you have to return 0. So let look into the code. So first maximum number எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம், மினிமம் நம்பர் என்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத போகலாம். இப்போ வந்து இந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்பர் which can be stored in an integer is nothing but எல்லா பிட்டும் செட் ஆகிருக்கணும். லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் மட்டும் 0 ஆகிட்டு மற்ற எல்லா பிட்டும் மீதி 31 பிட்ஸும் செட் ஆகிருக்கணும். அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் which can store in an integer. அப்போ என்ன பண்ணலாம்னா எல்லா பிட்டும் செட் ஆகிருக்கு என்ன பண்ணலாம், ஒரு 0வை அன்சைன் இன்டாக வச்சுக்கிட்டு அதை நம்ம டில்டா பண்ணலாம். 0னா எந்த பிட்டும் செட் ஆகிருக்காது, டில்டா பண்ணால் எல்லா பிட்டும் செட் ஆகிடும். இதை ரைட் ஷிஃப்ட் 1 பண்ணோம்னா இந்த லாஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் மட்டும் செட் ஆகாமல் இருக்கும். So this is the maximum integer. Okay, so that is what is here. So this is the maximum integer which can be stored. எல்லா பிட்டும் செட் ஆகிருக்கணும், அதில் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இருக்குல்ல அது மட்டும் 0வாக இருக்கணும். ஸோ ரைட் ஷிஃப்ட் 1 பண்ணால், ஏன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வந்து சைனுக்கு இல்லை, ரைட்டு. ஸோ இதில் மினிமம் இன்டிஜர் which can be stored என்னென்னா, அதில் என்னென்னா எத்தனை பிட்ஸ் இருக்குது, யூஸ்வலாக 32 பிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்டு சைனுக்கு விட்டோம் அப்படின்னா 2^31, ரைட். ஸோ 2^31 இருக்குல்ல, -2^31 தான் உங்களுடைய மினிமம் நம்பர் which can be stored. ஓகே, அது இஸ் நத்திங் பட் 2^31 உடைய 2's complement. ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே 2's complement ஸ்டோராக இருக்கும். 2^31 உடைய 2's complement எடுக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி 2's complement எடுப்பேன், ஃபஸ்ட்டு 2^31 எடு, அது என்னது விச் இஸ் 1 வந்து 31 ஷிஃப்ட் பண்ணால் 2's complement வந்துடும். ஓகே, இதை டில்டா பண்ணுறோம் அப்படின்னா அதோட 1's complement வந்துடும், ரைட். 1's complementோட 1 ஆட் பண்ணுற அப்படின்னா 2's complement. ஓகே, நீ இதை பார்த்தேன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும்னா, யூஸ்வலாக ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 8 எடுத்துப்போம். 8 எடுத்துகிட்டு இதோடைய 1's complement என்ன 0 1 1, இதோட 2's complement இதோட 1 ஆட் பண்ண என்ன வரும் 0 0 கேரி 1 0 கேரி 1 1. இந்த ஒரு மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் செட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து 2's complement ஆஃப் 8. மற்ற எல்லாமே 1 இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீ 2's complement செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டை மட்டும் செட் பண்ணணும், which is most significant போட்டு அதை 32 டைம்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணு, அதுதான் மினிமம் நம்பர். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆப்வியஸாக ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோட். இங்கே வந்து நம்ம மேக்ரோவை நம்ம ஏற்கனவே பார்த்த மேக்ரோவை யூஸ் பண்ணலாம், இது ஞாபகம் இல்லை அப்படின்னா. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் ஆல்சோ, ரைட்டாக மேக்ரோ ஃபார் மினிமம் அண்ட் மேக்ஸ் அண்ட் இன்டிஜர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆப்வியஸாக இப்போ 123 இருக்குது அப்படின்னா இந்த டிஜிட் எடுக்கணும், ரைட். எடுக்கிறதுக்கு என்ன மாடுலோ 10 போட்டால் அந்த டிஜிட் வந்துடும், ரைட். அதுக்கப்புறம் இதை 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிஜிட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன வரும், திருப்பி வந்து அடுத்த டிஜிட் எடுப்போம், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணுவோம், 32 வந்துடும். அப்போ 32 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 1 ஆட் பண்ணுவோம், ரைட். இப்போ ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வர ரிசல்ட்டு, ரைட், இந்த நம்பரை விட கிரேட்டராக இருக்குது, இந்த நம்பரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் எந்த டிஜிட் ஆட் பண்ணாலுமே அது வந்து இது மேக்ஸ் நம்பரோட அதிகமாகிடும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸ் டிவைட் பை 10 போட்டோம்னா இந்த 7 ரிமூவ் ஆகிடும். நமக்கு வர ரிசல்ட் அது அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம். அது அதிகமாக இருந்தாலே அதுக்கப்புறம் இதே அதிகமாக இருந்தாலே அதுக்கப்புறம் எந்த டிஜிட் ஆட் பண்ணாலும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதிகமாக இருந்தாலும் இப்போ மேக்ஸை விட அதிகமாக போய்டும் எந்த டிஜிட் ஆட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுவோம், 0 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம பார்க்குற டிஜிட்டு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குது.
இது ஈக்குவலாக இருந்து இதுக்கப்புறம் வர டிஜிட் வந்து 7ஓ இல்லை 7 கீழே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, கரெக்டா? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் வரப்போகுது, அது என்ன பண்ணணும், 7 கீழே இருக்கணும். சப்போஸ் அந்த கடைசி டிஜிட் வர டிஜிட் 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்பயும் 0 ரிட்டர்ன் பண்ணிடு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்குற நம்பர் என்னன்னா, இதை மாடல் டைம் பண்ணால் என்ன வந்துடும், இந்த 8 போயிடுமா? நம்ம பார்க்குற நம்பர் இதை விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோ. நெகட்டிவ்ல ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ்ல அதை விட கம்மியாக போகக்கூடாதுல்ல. இதை விட கம்மியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஜிட் ஆட் பண்ணாலும் இன்னும் கம்மியாக தான் போகுது. ஸோ அதை விட கம்மியாக இருந்தாலே 0 ரிட்டர்ன் பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா இந்த மினிமம் ஈக்குவலாக இருக்குது, மினிமம் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து நெகட்டிவ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இது எல்லாமே சேமாக இருக்குது, கரெக்டாக? ரைட். இப்போ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலோ 10 பண்ணி வரும்போது இது எல்லாமே சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ரெஸ்ட் எதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா மைனஸ் இது இருக்குது, இது அப்படியே சேமாக இருக்குது. இப்போ லாஸ்ட் டிஜிட் நம்ம எடுக்கணும். மாடுலோ 10 பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் லாஸ்ட் டிஜிட் 9 வச்சுங்க, மாடுலோ 10 பண்ணால் இது -9 வரும். ஓகே, இதில் மாடுலோ 10 பண்ணால் -8 வரும். இது -8 -9, ரைட்? -9 இஸ் லெஸ் தென் -8. இது 9ஆக இருந்துச்சு அப்படின்னா ரேஞ்ச் விட்டு வெளியே போயிடும். 7ஆக இருந்தால் தான் ரேஞ்சில் உள்ளே வரும், ரைட்? இது வந்து அப்போ லாஸ்ட் டிஜிட்டு இதை விட, இந்த லாஸ்ட் டிஜிட்டை விட கம்மியாக இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் விட்டு வெளியே போயிடும், நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிடணும். இதுவே இந்த இடம் வந்து நமக்கு நம்மளுடைய நம்பரில் வந்து இது எல்லாம் சேமாக இருக்குது, லாஸ்ட் 7ஆக இருக்குது இல்லை 6ஆக இருக்குது அப்படின்னா இங்கே -6 வரும், இங்கே -8 வரும். -6 லெஸ் தென் -8 இல்லை, அப்போ -6 வரலாம், 6 வரலாம். இங்கே 8க்கு அப்புறம் 9 தான் வரக்கூடாது. ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள். ஒரு வாட்டியும் லூப் வேரியபிள் எக்ஸை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு வாட்டியும் லூப்பில் 10ஆல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதனால் log n to the base 10, அதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே.